விஜயதாரணி தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த 2 நாட்களில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாகிவிட்டதாக உடனடியாக அறிவிக்க தெரிந்த சபாநாயகர் அப்பாவுக்கு திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி பற்றி வாய் திறக்க இத்தனை நாட்கள் மனசே வரவில்லை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் கடந்த டிசம்பர் மாதம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றதால் தன் அமைச்சர் பதவி மற்றும் எம்எல்ஏ பதவியையும் இழந்தார் பொன்முடி. ஆனாலும் திருக்கோவிலூர் தொகுதியை காலியானதாக அறிவிக்காமல் அடம் பிடித்துக் கொண்டு விடாப்பிடியாக இருந்தார் சபாநாயகர். அதிலும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சென்று திருக்கோவிலூர் தொகுதியை காலியானதாக அறிவிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை செயலாளரை பார்த்து கோரிக்கை மனுவை கொடுத்துவிட்டு வந்த பிறகுதான் அழுத்தம் காரணமாக தற்போது திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படிங்க? காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏ வெளியே போனால் உடனடியாக அந்த தொகுதியை காலியானதாக அறிவிக்கும் இந்த விடியா திமுக திருக்கோவிலூர் தொகுதிக்கு மட்டும் இப்படி இழுத்தடித்தது ஏன் என்று சற்றே யோசித்தால் திமுகவிற்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் புரியும். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலையே எப்படி சமாளிக்கப் போகிறோமோ என்று திக்குமுக்காடி கொண்டிருக்கும் வேளையில் தற்போது 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வேறு வந்துவிட்டதே. இதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் விழிபுதுங்கி நடுநடுங்கி கை பிசைந்து கொண்டு நிற்கிறது திமுக. கடந்த ஆண்டு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 300 கோடியை வாரி இறைத்து காங்கிரஸ் கட்சியை ஜெயிக்க வைத்து தன் மானத்தை காப்பாற்றிக் கொண்ட திமுகவிற்கு இந்த 2 தொகுதி இடைத்தேர்தலில் எத்தனை கோடி ரூபாய்களை கொட்டி கொடுக்க வேண்டுமோ என்று கிளி பிடித்து விட்டது. சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி, தண்டனை உறுதி செய்யப்பட்ட பொன்முடி, வெகு விரைவில் ஜெயிலுக்கு போகும் பல அமைச்சர்கள் என்று திமுகவின் இமேஜ் நாளுக்கு நாள் டேமேஜ் ஆகிக் கொண்டிருப்பதால் அச்சமடைந்து விட்டதா திமுக? எப்போது எங்கு தேர்தல் வந்தாலும் அங்கு ஜெயிக்க போகும் அதிமுகவை பார்த்து திமுக அஞ்சி நடுங்குவது வெளிப்படையாகவே தெரிகிறது. ஆக மொத்தத்தில் விளவங்கோடு திருக்கோவிலூர் தொகுதிகளின் இடைத்தேர்தலால் திமுகவிற்கு நெருக்கடி முற்றிக்கொண்டிருப்பதை ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே உணர்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.